வணக்கம் நண்பா. இன்று ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாயிருந்தது. நடிகர் விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம், இப்ப முதல்வர் நடித்த திரைப்படமா மாறியது. சிஎம் சார் ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். டுடே வந்து ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதால பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல்லாவும், ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காட்சிகள் ரத்து செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருத்தணியில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 தியேட்டர்ல எஃப்டிஎஃப் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. போதிய கூட்டம் வராததால பார்த்தீங்கன்னா வந்து 3 காட்சிகள வந்து திருத்தணியில வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவையில ஒரு தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குற அந்த தியேட்டர் தான். அங்க கூட்டமே வராதனால அங்க ஒரு காட்சிய ரத்து பண்ணியிருக்காங்க. சரி இதெல்லாம் தாண்டி ஒரு சில இடங்கள்ல காட்சிகள் ரத்து பண்ணிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஒரு சில பக்கம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் முதல் நாள் வந்து 100 கோடி வசூல் அப்படிங்கிறது தொடர்ந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா படம் லீக் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி வடைப்பேச்சுல வந்து பார்த்தீங்கன்னா, திரைப்படத்த வந்து ஜனநாயகன் இல்ல ஜவுநாயகன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வலைப்பேச்சு பிஸ்மி அவர் ட்விட்டர் பக்கத்துல பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஜனநாயகன் திரைப்படத்த கலாய்ச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இட் இஸ் பிரசாந்த் பேண்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்த ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இத்தன வன்முறைகள், கொலை, கொள்ளை அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க. ஸோ வந்து பல ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து படத்த வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பக்கம் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு இருக்குது. இந்த திரைப்படம் வெற்றி அடையக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் குறையுதான்னு நினைக்கிறேன். விஜய் அவருடைய லாஸ்ட் திரைப்படம் கண்டிப்பா வெற்றி பெற ஒரு வாழ்த்துக்கள். பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் ஒரு சில பக்கம் பாசிட்டிவான ரிவ்யூஸ், ஒரு சில பக்கம் நெகட்டிவான ரிவ்யூஸே குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.